Vanakkam, dear students. This video we are going to discussing about book back questions from 11th standard chemistry, volume 1, unit 1. Basic concepts of chemistry and chemical calculations அப்படிங்கிற லெசனில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் வீடியோ 2. ஆல்ரெடி வீடியோ 1ல் ஒரு 5 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது பாக்கி இருக்கிற சம் பேஸ்டு, எஸ்பெஷலி இந்த சம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 36. வாட் தே கேவ் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் an element is 6.645 into 10 to the power minus 23 gram. Then they asked how many moles of an element are there in 0.320 kilogram. So first of all we have to understand what they gave and what they asked. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே பாதி பிரச்சனை நமக்கு முடிஞ்சிடுச்சு. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னே தெரியாததுனால தான் ஏட்டிக்கு புட்டி ஏதாவது நம்ம பதில் சொல்லிட்டு இருப்போம். என்ன கொஸ்டின்? ஒரு ஆட்டமோடைய மாசு கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ஆட்டம் எதில் இருக்கு? ஒரு இப்போ இது மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுங்க. இது ஒரு இமேஜின் நம்ம பண்ணிப்போம். இதோட இந்த எலிமெண்ட் இது ஏதோ ஒரு எலிமெண்ட். இந்த எலிமெண்டோட வெயிட் 0.320 கிலோகிராம் ஆர் 320 கிராம். ஸோ அப்போ 320 கிராம் அளவுள்ள ஒரு எலிமெண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஆட்டம். இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் எடுக்கிறோம். இது ஒரு ஆட்டம்னு வச்சுங்க. ஒரே ஒரு ஆட்டம் நாட் விசிபிள், நேக்கடையால் பார்க்க முடியாது. சும்மா ஒரு இமேஜினுக்கு இப்போ ஒரே ஒரு ஆட்டம் எடுத்தோம். அந்த ஆட்டமோட வெயிட் தான் அவங்க கொடுத்துட்டாங்க 6.645 into 10 to the power minus 23. வாட் தே ஆஸ்க்டு ஹவு மெனி மோல்ஸ். இப்போ இந்த 320 கிராம் எடை உள்ள இந்த எலிமெண்ட்ல எத்தனை மோல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, நம்ம இப்போ சொல்யூஷனுக்கு போறப்ப ஒன் ஆட்டமோடைய மாஸ் 6.645 into 10 to the power minus 23 கிராம். அப்ப 6.023 into 10 to the power 23 இவ்வளவு அளவுள்ள ஆட்டம்ல எவ்வளவு மாஸ் இருக்கும்? திஸ் இஸ் ஈக்குவல் ஃபார் 1 மோல், ரைட்? ஒரு அவோகேட்ரா நம்பர் அளவுள்ள ஒரு ஆட்டம்க்கு இவ்வளோ வெயிட்னா இவ்வளோ ஆட்டம்க்கு எவ்வளோ வெயிட் அப்படின்னா இதெல்லாம் பெருக்கிட வேண்டியதானே. 6.023 into 10 to the power 23 into 6.645 into 10 to the power minus 23. ஸோ இதுதான் நம்ம ஒரு மோல்னு சொல்கிறோம். this is equal for 1 மோல். இப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒரு ஆட்டமுக்கு அவங்க வெயிட் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு மோலுக்கு எவ்வளோ வெயிட்டுங்கிற கால்குலேஷனை போட்டுட்ருக்கோம். சிம்பிளி ஒரு ஆட்டமுக்கு மாசு இவ்வளோ, அப்போ ஒரு மோலுக்கு எவ்வளோ வெயிட் வரும்? 1 மோலுக்கு எவ்வளோ வெயிட் வரும்? இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா அப்ராக்சிமேட்லி திஸ் இஸ் ஈக்குவல் ஃபார் 40 கிராம். 40 கிராம் 10 to the power 23யும் 10 to the power 23 minus 23 கேன்சல் பண்ணிட்டோம்னாக்க 6.023 into 6.645 ரெண்டுத்தையும் பெருக்கணும்னாக்க அப்ராக்சிமேட்லி 40 இஸ் த ஆன்சர். 40 கிராம். ஓகே, அப்போ 40 கிராம்ங்கிறது என்ன? இப்போ நான் திரும்பி அதை எழுதுறப்ப ஒரு ஆட்டமோடைய மாசு அவங்களே கொடுத்துட்டாங்க 6.645 into 10 to the power minus 23 கிராம். நம்ம கண்டுபிடிச்சது 1 மோல். அந்த எலிமெண்ட் 1 மோலோட மாசு, 1 மோலோடைய அந்த எலிமெண்டோட மாசு அது அவோகேட்ரா நம்பரால பெருக்கிட்டோம்னாக்க ஒரு மோல் கிடைச்சிடும். அது நம்ம கண்டுபிடிச்சது 40 கிராம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின் அப்படியே ரிவர்ஸ் 320 கிராம் இருக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 0.320 கிலோகிராம் இருக்கிற ஒரு எலிமெண்ட்ல எத்தனை மோல்ஸ் இருக்கும்? அதை தான் நான் 320 கிராம் 320 கிராம் இருந்துச்சுன்னா அதுல எத்தனை மோல் இருக்கும்? இவ்வளவுதான் கொஸ்டின். இதான் புரிஞ்சுது. அப்போ ஒரு மோல்ல இத்தனை கிராம் இருந்தா இத்தனை கிராம்ல எத்தனை மோல் இருக்கும்? ஸோ சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ 320 divided by 40, தட்ஸ் இட். கிராஸ் பண்ணிட்டோம்னாக்க 8. தென் 8 moles is the answer. 8 mole. Next question number 39.
This is question number 39. The reaction between aluminum and ferric oxide can generate a temperature up to 3273 Kelvin and it is used in welding metals. Aluminum mass 27, oxygen mass number 16. And in this question also they gave equation 2Al plus Fe2O3. That means aluminum react with ferric oxide to give aluminum oxide plus iron 2Fe. In this process 324 gram of aluminum is allowed to react with 1.12 kg of ferric oxide. இது ஒரு சின்ன க்ளூ கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் அவங்க கேட்குறது என்னது, அலுமினியமுக்கும் ஃபெரிக் ஆக்சைடுக்கும் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனில் அவங்க கேட்குற கொஸ்டின் மோலார் மாஸ் ஆஃப் Al2O3 என்ன, இது ஒரு கொஸ்டின் நம்பர் 1. மோலார் மாஸ் ஆஃப் Al2O3 என்ன. ரெண்டாவது அவங்க கேட்குறது எக்ஸஸா இருக்கிற அந்த ரியாக்டண்டோ இல்லை ப்ராடக்டோ, ரியாக்டண்டோட எக்ஸஸ் மெட்டீரியலோடைய மாலிகுலர் வெயிட் என்ன. ஸோ தீஸ் 2 கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த ரியாக்ஷனை கொஞ்சம் நான் தனியாக எடுத்து எழுதிட்டு இந்த ரியாக்ஷனை கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். ஸோ ரியாக்ஷன் இஸ் Al plus Fe2O3 gives Al2O3 plus 2Fe. This reaction already கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ எவ்வளவு அலோவ் பண்ணுறாங்க, அலௌடு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. 324 கிராம் ஆஃப் அலுமினியம், 324 கிராம் ஆஃப் அலுமினியமை அலோவ் பண்ணுறாங்க. எது கூட ரியாக்ட் பண்ண சொல்லி 1.12 kg ஆஃப் Fe2O3 கூட ரியாக்ஷனுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ரியாக்ஷனுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் ப்ராடக்ட்லாம் ஒன்றும் ஃபார்ம் ஆகலை, அதனால அப்படியே கோடு போட்டு விட்டுருவோம். ரெண்டாவது, இது அலௌடு இன் கிராம். ஸோ அலௌடு இன் மோல், அதை மோலில் மாற்றுறப்ப இது எப்படி மாற்றலாம், கிராம் அதோட வெயிட்டு டிவைடட் பை அதோட மாலிகுலர் மாஸ். அப்போ 324 டிவைடட் பை அலுமினியமுடைய மாஸ் அவங்க கொஞ்சம் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க 27. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும், 12. ரைட்டா. இப்போ 1.12 kgங்கிறத 1120 கிராம் அப்படின்னு நான் மாற்றிடுறேன். கிராம் டிவைடட் பை ஃபெரிக் ஆக்சைடு. ஃபெரிக் ஆக்சைடோடைய மாலிகுலர் வெயிட்டு இங்கே தனியாக போடும். Fe2O3 2 Fe இருக்குது, 3 O3 இருக்குது. அப்போ ஒரு Feக்கு 56 இன்ட்டு 2 Fe இருக்கிறதுனால 2 ப்ளஸ்ஸு ஆக்சிஜனுக்கு 16 இன்ட்டு 3. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா பெருக்கிறோம்னாக்க, ஒன்றா பெருக்கி கொடுத்தோம்னாக்க 160 அப்படி தான் ஆன்சர் வரும். தென் டிவைடட் பை 160 இஸ் ஈக்குவல் டு 7 மோல்ஸு. ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம்னாக்க 12 moles ஆஃப் அலுமினியம் ரியாக்ட் வித் 7 moles ஆஃப் ஃபெரிக் ஆக்சைடு. ஏன்னா ரியாக்ஷன் பாக்கி இன்னும் ப்ராடக்ட்லாம் ஒன்றும் ஃபார்ம் ஆகலை, அப்படியே வச்சுப்போம். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட், ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட் பார்த்தோம்னாக்க 2 அலுமினியம் ரியாக்ட் வித் 1 ஃபெரிக் ஆக்சைடு டு கிவ் 1 aluminum oxide plus 2 Fe. This is stoichiometric coefficient. எழுதியாச்சா. followed by எவ்வளோ இதில் கன்சியூம் ஆகும், எவ்வளோ கன்சியூம் ஆகும். ஸோ கன்சியூம்டு
let us think 12 moles இதில் கன்சியூம் ஆயிடுச்சுன்னா இங்கே 2 அப்படின்னாக்கா இங்கே 1 இருக்குது, அதாவது இதில் பாதி தான் கன்சியூம் பண்ணுது. இப்போ 2:1ங்கிற ரேஷியோ தான். அப்போ இது 12னாக்க 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க Fe2O3 6 மோல்ஸ் தான். இங்கே 12 மோல்ஸுக்கு 12 மோல்ஸ் ரியாக்ஷன் போணுச்சுனாக்க இங்கே 2:1ங்கிற ரேஷியோவில் வருது. 2:1ங்கிற ரேஷியோவில் வந்துச்சுன்னா இங்கே 7 மோல்ஸ் இருந்தாலும் ரியாக்ஷனுக்கு 6 மோல்ஸ் தான் வரும். அப்போ தான் 2:1 2:1 இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 2:1ங்கிற ரேஷியோவை மெயின்டைன் பண்ணும். 6 மோல்ஸ் ஒன்லி. தென் கிவ்ஸ் எவ்வளோ? 1 மோல் Al2O3 ப்ளஸ் 2 மோல்ஸ் ஆஃப் Fe அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? கன்சியூம் ஆகாமல் எக்ஸஸ், பேலன்ஸ் சொல்கிறத விட எக்ஸஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. 12 மோல்ஸ் இருந்துச்சு, 12 மோல்ஸும் ரியாக்ஷன் வந்துருச்சு. அப்போ இங்கே 0 தான் பேலன்ஸு. இங்கே 7 மோல்ஸ் இருந்துச்சு, 6 மோல்ஸ் ரியாக்ஷன் வந்துருச்சு, பாக்கி 1 மோல்ஸ் பேலன்ஸு. தென் கிவ்ஸ் ஓகே. இங்கே 1 மோல் அப்படிங்கிறது இங்கே ஒரு யூனிட்டுங்கிறது 6 மோல்ஸ்க்கு சமம் ப்ளஸ்ஸு. ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு நம்ம 6 கொடுத்துருக்கோம், ஒரு யூனிட்டுக்கு 6 கொடுத்துருக்குறோம். அப்போ 6 மோல்ஸ் ஆஃப் Al2O3. தென் இது 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 2 Feன்னு இருக்கிறதுனால இது 12 மோல்ஸ் ஆஃப் Fe. ஸோ இந்த டேபிளர் காலம் போட்டது அப்புறம் நம்ம ஈஸியாக அந்த ரியாக்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கேட்குற கொஸ்டின் என்னது? மோலார் மாஸ் ஆஃப் Al2O3. ஃபர்ஸ்ட் அவங்க அதை கேட்குறாங்க, மோலார் மாஸ் ஆஃப் Al2O3. ஸோ Al2O3யோடைய மோலார் மாஸ் எவ்வளவு? ஸோ Al2O3ங்கிறது இங்கே 6 மோல்ஸ் தான் இருக்குது. ப்ராடக்டில் பார்த்தோம்னாக்கா 6 மோல்ஸ் ஆஃப் Al2O3 ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் Al2O3, மோலார் மாஸ் ஆஃப் Al2O3 இஸ் ஈக்குவல் டு Al2O3 இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு அதனுடைய மாலிகுலர் வெயிட். Al2O3யோட மாலிகுலர் வெயிட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஸோ அலுமினியமுக்கு 27, 2 அலுமினியம் இருக்கிறதுனால 27 இன்ட்டு 2 ப்ளஸ்ஸு ஆக்சிஜனுக்கு 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 16 இன்ட்டு 3 இதெல்லாத்தையும் ஒன்றா கூட்டிட்டோம்னாக்கா 27 சார் 54 ப்ளஸ் 16 3 சார் 48 ஒன்றா கூட்டிட்டோம்னாக்கா எவ்வளவு வரும்? Al2O3க்கு 102, 9 10 102. அப்போ 6 மோல்ஸ் இங்கே ப்ராடக்டில் 6 மோல்ஸ் இருக்குது. அப்போ 6 இன்ட்டு அதோட மாலிகுலர் வெயிட்டு 102. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா பெருக்கிட்டோம்னாக்க 6 இன்ட்டு 102 இதை பெருக்கிட்டோம்னாக்க நமக்கு வர ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 6 இன்ட்டு 102 612 கிராம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? மோலார் மாஸ் ஆஃப் Al2O3 இஸ் ஈக்குவல் டு 612 கிராம். ஸோ செகண்ட் கொஸ்டின் இஸ் எக்ஸஸ் ரீஏஜென்டோடைய மாலிகுலர் வெயிட் என்ன? ஸோ எக்ஸஸ் ரீஏஜென்ட்னா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அலோ பண்ணது கிராம்ல இவ்வளோ, மோல்ஸ்ல இவ்வளோ, ஸ்டாக்கியோமெட்ரிக் கோபிஷியன்ட் இவ்வளோ, கன்சியூம் பண்ணது இவ்வளோ, பேலன்ஸ் இருக்கிறது தான் எக்ஸஸ். ஸோ 12 மோல்ஸில் 12 மோல்ஸும் ரியாக்ஷனுக்குள்ளே போய் ப்ராடக்டாக மாறிடுச்சு. இங்கே 7 மோல்ஸ் இருந்தது, 6 மோல்ஸ் தான் ரியாக்ஷனுக்கு போணுச்சு, பாக்கி 1 மோல்ஸ் இங்கே ரிமைனிங் இருக்குது. இந்த 1 மோல் ரிமைனிங் இருக்கிற ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா இவர் யாரு? Fe2O3. ஸோ அதனுடைய மாலிகுலர் வெயிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸஸ் ரீஏஜென்டோடைய மாலிகுலர் மாஸ், அதாவது Fe2O3 இதோடைய மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். அப்போனாக்க அது எக்ஸஸ் எத்தனை மோல் இருக்குனாக்க 1 மோல் தான் இருக்கு. ஸோ 1 இன்ட்டு Fe2O3யோட மாலிகுலர் வெயிட். Feக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு 56 இன்ட்டு 2, O3க்கு ஸோ ப்ளஸ் 16 இன்ட்டு 3 எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிட்டோம்னாக்க 160 இஸ் த ஆன்சர். தென் 1 இன்ட்டு 160, ஏன்னாக்கா 1 மோல் தான் எக்ஸஸ், 160 இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ 160 கிராம். அப்போ எக்ஸஸ் வெயிட் என்ன? எக்ஸஸ் இருக்கிற ஆள் யாருன்னாக்க Fe2O3, அவரோட மாலிகுலர் வெயிட் அங்கே எவ்வளோ இருக்குனாக்க 160 கிராம் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் question number 40.
how many moles of ethane required to produce 44 gram of CO2 in gas after combustion? இதோட கொஸ்டினோட அர்த்தம் என்னன்னா, ஈத்தேன் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு, மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோகார்பன். ஈத்தேன் இஸ் ஒன் ஆஃப் த ஹைட்ரோகார்பன். இந்த ஈத்தேனை எடுத்துக்கிறோம். சரி, ஈத்தேனை எரிக்கிறோம், கம்பூஷன் பண்ணுறோம். அப்போ 44 கிராம் ஆஃப் CO2 வெளியில் கிடைக்கணும். அப்போ நான் எவ்வளவு ஈத்தேன் எடுத்து எரிச்சா 44 கிராம் ஆஃப் CO2 கிடைக்கும்? இதுதான். அப்போ ஈத்தேனோட ஃபார்முலா C2H6. கம்பூஷன் பண்ணுறோம் அப்போனா ஆக்சிஜன் கூட எரிக்கிறோம்னு அர்த்தம். டு கிவ்ஸ் என்ன கிடைக்கணும்? CO2வும் ப்ளஸ் வாட்டரும் கிடைக்கணும். திஸ் இஸ் த பேசிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஈத்தேன் கம்பூஷன். Ethane react with oxygen, and in other words we can say ethane combustion with oxygen to give carbon dioxide and water. For balancing this equation we have to introduce 2 moles of ethane, then 7 moles of oxygen to give 4 moles of CO2 and 6 moles of H2O. So இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த நம்பர்லாம் இப்போ சேர்த்தாச்சு. ஓகே, எனக்கு CO2 44 கிராம் வரணும். CO2 44 கிராம் வரணும்னா இந்த ஈத்தேனை நான் எவ்வளவு எடுத்தா இங்கே எனக்கு 44 கிராம் வரும்? இதான் ஆன்சர். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேயே அதுக்கான ஆன்சர் இருக்கு. என்னன்னா 2 மோல் C2H6 எடுத்தா எவ்வளவு CO2 கிடைக்குது? 44 கிராம், சாரி 4 மோல்ஸ் ஆஃப் CO2 கிடைக்குது. 44 கிராம்னா அது எத்தனை மோல்னு கண்டுபிடிக்கணும். அப்போ CO2 உடைய மாலிகுலர் வெயிட் பார்த்தோம்னாக்க கார்பனுக்கு 12 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 16, 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2 ஆக கூட 12 ப்ளஸ் 32, திஸ் இஸ் 44. 44 கிராம்னா என்ன அர்த்தம்? இந்த 44 கிராம்ங்கிறது தான் 1 மோல். ஸோ 44 கிராம்ங்கிறது தான் 1 மோல் ஆஃப் CO2, அதான் அதோட அர்த்தம். அப்போ 44 கிராம்னாலும் இல்லை 1 மோல் ஆஃப் CO2நாலும் ஒன்று தான். அப்போ பாருங்க, இப்போ எனக்கு 1 மோல் CO2 இங்கே வந்தால் போதும். ஸோ நான் 2 மோல் ஈத்தேன் எடுக்கிறப்ப 4 மோல் CO2 கிடைக்குது. 2 மோல் ஈத்தேன் எடுக்கிறப்ப 4 மோல்ஸ் ஆஃப் CO2 கிடைக்குது. எனக்கு என்ன வேணும்? 1 மோல் CO2 வந்தால் போதும். அப்படின்னா நான் எவ்வளவு மோல் ஈத்தேன் எடுக்கணும்? ஸோ தட் இஸ் த கொஸ்டின், தட் இஸ் த கீ பிஹைண்ட் இட் த கொஸ்டின். 2 மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன் எடுக்கிறப்ப 4 மோல்ஸ் CO2 கிடைக்குது. எனக்கு 1 மோல் CO2 போதுமானது. அப்போ எத்தனை மோல் நான் ஈத்தேன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான். என்ன ஆன்சர் அப்படின்னாக்க 2 மோல் ஆஃப் C2H6 divided by 4 mole of CO2 into 1 mole of CO2. That means 2 மோல் ஈத்தேன் எடுக்கிறப்போ 4 மோல் CO2 கிடைக்குது. அப்போ 1 மோல் CO2 வேணும்னா எத்தனை மோல் எடுக்கணும், எத்தனை மோல் ஈத்தேன் எடுக்கணும்? ஸோ சிம்பிளி வி கேன் சே, இது கிராஸ் பண்ணிட்டோம்னாக்கா 2. ஸோ 1/2 means 0.5 mole of ஈத்தேன். 0.5 mole of ஈத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈத்தேனை நான் வந்து 0.5 மோல் எடுத்தேன்னா போதும். இதை நான் 2 மோல் எடுக்கிறதுக்கு பதிலாக 0.5 மோல் எடுத்தேன்னா இங்கே 1 மோல் CO2 கிடைக்கும். 1 மோல் CO2ஓட வெயிட்டு தான் 44 கிராமு. கொஸ்டினில் கேட்டதும் அதுதான். 44 கிராம் ஆஃப் CO2 வெளியில் வரணும்னா நான் 0.5 மோல் ஈத்தேன் எடுத்தால் போதுமானது. இதை இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போடுறத விட சிம்பிளாக நம்ம ஈஸியாக இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். 2 எடுக்கிறப்ப 4 வருது. அப்போ 1 எடுத்தோம்னா 2 வந்திருக்கும். 1ல் பாதி 0.5 எடுத்தோம்னா இங்கே 1 வந்திருக்கும். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். அப்போ 0.5ங்கிறத ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சொல்லிட்டு போயிடலாம்.
இந்த கொஸ்டின் வந்துச்சுனாக்க இப்படி ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் hydrogen peroxide is a oxidizing agent. It oxidized ferrous ion into ferric ion and reduced itself to water. Write a balanced equation. Question number 41. This is from 11th standard chemistry unit 1 volume 1 basic concepts of chemistry and chemical calculation ங்கிற லெசன்ல இருந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்க்குறோம். திஸ் இஸ் செகண்ட் வீடியோ. கொஸ்டின் நம்பர் 41 புக் பேக் கொஸ்டின் நம்பர் 41ல் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், இதோட ஃபார்முலா பார்த்தோம்னாக்கா H2O2. இது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், கரெக்டு தான். இட் ஆக்சிடைஸ் ஃபெரஸ் அயான். ஃபெரஸ் அயானோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா Fe2+ கன்வெர்டட் இன்டு ஃபெரிக் அயான், தட் இஸ் Fe3+. reduced itself to water. Write a balanced equation. ஸோ அதான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. எப்படி எழுதுறது, மனப்பாடம் பண்ணிடலாமா? ஏன் மனப்பாடம் பண்ணணும்? ஈஸியாக நம்ம ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதணும். என்ன எழுதணும்? ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஃபார்முலா H2O2 ப்ளஸ் ஃபெரஸ் அயான் தானே Fe2+ கிவ்ஸு ஃபெரஸ் அயான் என்னவா மாறிடுச்சு, ஃபெரிக் அயனா மாறிடுச்சு. தட் மீன்ஸ் Fe3+. Fe2+னாக்க ஃபெரஸ் அயான், Fe3+னாக்க ஃபெரிக் அயான், Fe3+னாக்க ஃபெரிக் அயான். ரைட்டா? ரெடியூஸ்டு இட் செல்ஃப் டு வாட்டர்னு சொல்லிட்டாங்க, அதனால H2O. இந்த ஈக்குவேஷனை இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம பார்க்கணும். ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனுக்கு நம்ம இந்த லெசன் படிக்கிறப்பவே ஒன்று படிச்சிருப்போம். என்னென்ன, ஆக்சிஜனுக்கு ஜென்ரலாக அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரு -2. ஸோ சில எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு. என்னென்ன எக்ஸப்ஷன் கேஸு, ஹைட்ரஜன் பெராக்சைடில் இருக்கிற ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பரு -1. இது ஒரு எக்ஸப்ஷன். அதே மாதிரி ஃப்ளூரினோட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா ஆக்சிஜன் இப்போ OF2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, இந்த ஆக்சிஜனுக்கு -2 வராது, இஸ் நாட் ஈக்குவல் டு -2, மாறும். அதே மாதிரி சூப்பர் ஆக்சைட்ஸ் KO2, அது மாதிரி சூப்பர் ஆக்சைட்ஸ், அதுலேயும் பார்த்தோம்னாக்க சூப்பர் ஆக்சைட்ஸ்லையும் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு -2. இந்த 3 கேஸ் இல்லாமல் அதர் கேசஸ் எது இருந்தாலும் அங்கெல்லாம் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -2 தான். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும்.